நீங்கள் வித்தியாசமான பொசிஷனில் இன்றைக்கி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பேச்சுலர் ரெசிபி சேனல் 1 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணனால இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்மளுடைய பிரபஞ்ச ரகசியம் சீரியலில் வர எல்லா வீடியோலையும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதாவது முதல்ல இந்த உலகத்தில் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சு காமிப்போம். அடுத்தது அந்த வீடியோவுக்கு உண்டான செய்திகள், அதுக்கு அடுத்தது அன்னைக்கு தேவையான பயிற்சிகள் என்னன்றதை இப்படி ஒரு பேட்டர்னாக நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் பார்ட் 2 ஒரு பலூன் வச்சு 2 விஷயம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் 2 விஷயம் பண்ணி காமிக்க போகிறோன்னு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ண போகிறதில்ல இந்த வீடியோவில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற செய்திகள்லேயே நிறைய விஷயம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது எல்லாமே போனஸ், ரொம்ப ஆக்ஷன் ஃபில்டாக இருக்க போது இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயத்த இந்த வீடியோவோட இடையில ஆப்டான அந்த இடத்துல, தகுதியான இடத்துல, வர்ற இடத்துல நம்ம அதை செஞ்சு காமிப்போம். வீடியோவை முழுக்க பாருங்கள். இது புத்திசாலிகள்னு சொல்லக்கூடியவங்க மட்டுமே படித்து தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னு பொத்தி பத்திரமா வச்சுருந்த விஷயத்தை உடைச்சு அதை எளிமையாக்கி எல்லோருக்கும் புரிகிறபடி கொண்டு வந்து அதில் நம்மளுடைய ஃபார்முலா ஒன்றையும் உள்ளே போட்டு வெற்றிக்கான ஈஸியான ஒரு ரூட், ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர இலக்கை நோக்கி உங்களோட பயணிக்கிறது தான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தினுடைய நோக்கம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு விஷயத்துக்குள்ளே வருவோம். அதாவது இந்த இயற்கை நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றத 3 விதமாக நமக்கு கொடுக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே ஒன்று இருக்காது, ஆனால் அதை பிரச்சனைன்னு உங்களை நம்ப வைக்கிறது. அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங்காகவே நீங்கள் அதை பிரச்சனையாக நினச்சிக்கிறது. இப்போது பகல் ஃபுல்லாக வெளிச்சம் இருக்குது, அப்புறம் சாயந்தரம் ஆன பிறகு இருட்டுது, நைட்டில் இருட்டுது, அப்புறம் எப்படியாப்பட்டவனையும் தூங்க வைக்கக்கூடிய ஒரு இருட்டு, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம். இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம இருட்டு வந்துருச்சு, அவ்வளோதான், பூமி இனிமேல் இருட்டாகவே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இது ரொட்டீனாக இயற்கை பண்ணுற விஷயம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் ரொட்டீனாக சில விஷயங்கள் நடக்கும்போது, அது இந்த இருட்டான விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ அது எப்படி அது பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒன்று செஞ்சு காமிச்சேன். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இயற்கை உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. இப்போ பகல் போய் ராத்திரி வர மாதிரி இது உங்களுடைய வாழ்க்கை மீது படிஞ்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இப்படி ஒரு லாக் ஒன்று போட்டுடுச்சு. நல்லா பாருங்கள், இப்போ இந்த லாக்லேருந்து உங்கள் கையை வெளியே எடுக்க முடியாது. இயற்கையினோட பிடியில், அந்த பிரச்சனையினோட பிடியில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம். இப்போ நல்லா பார்த்துங்க, இதுலேருந்து இப்போ இது எப்படி தானாக விடுவிக்குதுன்றத. இப்போ இது மாதிரி தாங்க இயற்கை தானாக செய்யக்கூடிய விஷயம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும் உங்களுக்கு நான் மெதுவாக பொறுமையாக சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட செய்யுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் பண்ண வேண்டும். இப்போ இது மூளைக்கான பயிற்சி மட்டும் அல்லாமல் உங்களுடைய உடம்புக்கும் வேறு விதத்தில் நல்லது. இதை அப்புறமா நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி பண்ணணும் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ கிட்ட சொல்கிறேன். இது பாருங்கள், கையை இப்படி வச்சுக்குங்க. இந்த கை இப்படி இருக்குது, இது மேலே கொண்டு வாங்க. இப்போ இதில் ஒரு லாக், இந்த லாக் இப்படி போட்டிங்களா? இப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக் பண்ண கையை விரிக்கிற அதே சமயத்தில் இந்த கையை மூடணும். அதாவது ஆப்போசிட்டாக பண்ணணும். எது லாக் பண்ணியிருக்கோ அதை விரிக்கணும், எது விரிஞ்சிருக்கோ அதை லாக் பண்ணணும். ரிவர்சல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. ரிவர்சல் தியரி பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். இப்போது இந்த லாக், பிரிக்க முடியாத லாக், இயற்கை உங்களுக்கு பிரச்சனைன்னு காமிக்கக்கூடிய, பொய்யாக காமிக்கக்கூடிய அந்த லாக் இப்படி தாங்க ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த விஷயத்தை எடுத்தவொன்னே உங்களால் பண்ண வராது. நீங்கள் பண்ணி பார்க்கணும், பண்ணி பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்த பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு காமிங்க, குழந்தைங்களை செய்ய சொல்லுங்கள், நீங்களும் செஞ்சு காமிங்க. திரும்ப ஒரு முறை நான் செய்கிறேன். இது பிரச்சனை, இது இப்படி லாக், இந்த லாக்லேருந்து வெளியே வர முடியாது, இந்த லாக்லேருந்து வெளியே வர முடியாது. இப்போது இயற்கை எப்படி பண்ணுது பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்தது செகண்ட், பிரச்சனையே இல்லாத ஒன்றா பிரச்சனை மாதிரி உங்களை காமிக்க வச்சுது. இப்போ நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. இப்போ இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கை மேலே இப்படி உக்காந்துருச்சு. இப்படி உட்கார்ந்தவுடனே பிரச்சனையை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. இப்போ
இயற்கை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இதை ஒரு பிரச்சனை மாதிரி காமிக்குது. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கையை இப்படி தலையை சுற்றி இப்படி கொண்டு வரணும், அதே மாதிரி இந்த கையையும் இப்படி தலையை சுற்றி இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு ஒன்று சொல்லிடுச்சுன்னா, இது நம்மளால் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம கழுத்தில் லாக் ஆகுது. இது இறுக்கி சூசைடு வரைக்கும் நம்ம போகிற அளவுக்கு பிரச்சனையை நம்மளே இறுக்கிக்குவோம். இது இப்படியே இருந்தாலே ஒன்றும் இல்லை, இது பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைன்னு பார்த்துட்டு நம்மளே பிடிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கே அது இயற்கையே ஒரு தீர்வு சொல்லுது, என்னென்னா உன் கழுத்தை சுற்றி இப்படி தலையை சுற்றி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துரும்ன்ட்டு. சரி, இயற்கையோட வழியில் இயற்கையோட பிரச்சனையோடய நம்ம போவோம். இப்போது இதை நான் இயற்கை சொல்கிறபடி கழுத்தில் நாட் இல்லாமல், இதுக்கு நாட் தியரின்னு பாருங்க, மிகப்பெரிய விஷயம். இதை நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அறிமுகம் தான் இது. இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். எப்படி இயற்கை நம்மளை ஏமாத்துது, இந்த நாட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பிரச்சனையின் முடிச்சுக்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது இப்போ நல்லா கவனிச்சிங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் இப்போ இதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை. இப்போ இயற்கை சொல்கிறபடி நான் செய்ய போகிறேன். இயற்கை சொன்னபடி நான் இந்த ரெண்டு கைகளையும் இப்படி தலையை சுற்றி தான் எடுத்தேன். பட் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இது என் கழுத்தை நெரிக்கவே இல்லை, ஒரு நாட் விழவே இல்லை. இப்போது இங்கேயும் ரிவர்சல் தியரி தான். இயற்கை எப்படி நம்மளை ஏமாத்துதோ நம்ம அதே மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் பயன்படுத்தி இயற்கையை ஏமாற்றணும். இப்போ இது எல்லாமே அறிமுகம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு 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 மூளையை ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணி பல பலன் வைக்கும்போது தான் நம்மளுடைய ஃபைனல் ட்ரைனிங், அந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பலன் அளிக்கும். இப்போ நான் இதை எப்படி பண்ணேன்றதை செஞ்சு காமிக்கிறேன். இப்படி பிரச்சனை வரும்போது இப்படி பிடிச்சிங்கன்னா, பொதுவாக இப்படித்தான் எல்லாரும் பிடிக்கணும்னு நினைப்போம். இயற்கை இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு, பிரச்சனையை இப்படித்தான் ஃபேஸ் பண்ணணும், இப்படித்தான் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது, ஆப்போசிட், எதிர்ப்பதம், ரிவர்சல் தியரி. இயற்கை எப்படி பயன்படுத்துதோ அதுக்கு ரிவர்சலாக நம்ம ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தணும். இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கங்க. இதை பிடிக்கும்போது இப்படி பிடிக்கக்கூடாது. இது ரெண்டையும் அப்படி சேர்க்கும்போது இந்த கை இந்த சைடில் உள்ள ரோப்பை பிடிக்கணும், ஆப்போசிட். அதே மாதிரி இந்த கரங்கள் இந்த சைடில் உள்ள இந்த ரோப்பை பிடிக்கணும், ஆப்போசிட், ரிவர்சல். இப்போ இது ரெண்டும் இப்படி இருக்கு, இப்படி பிடிச்சிருக்கேன் நான். ஆல்ரெடி இயற்கை ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அதில் நம்ம ஒரு லாக்கை போடுறோம், இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ரிவர்சல் தியரி. இப்போ இது நீங்கள் யார்கிட்டயாவது மேஜிக்காக செஞ்சு காமிக்கணும். இது ரெண்டையும் இப்படி ஒட்டி வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த ரோப்பை பிடிச்சிருக்கீங்க என்னன்றது. இப்போது இந்த கரத்தை இப்படி வரணும். இது செய்யும்போது ஸ்லோ மோஷனில் இப்படி செய்யும்போது இப்படி போய் இப்படி தலைக்கு பின்னாடி வரணும். அதே சமயத்தில் இந்த கரமும் தலைக்கு பின்னாடி இப்படி வரணும். இப்போ நல்லா பாருங்கள், நான் இதை ஒரு முறை ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், அப்புறம் ஸ்லோவாக செய்கிறேன். நான் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பண்ண மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணலை. இப்போது ஆப்போசிட் ஹேண்ட் திரும்பவும் இப்படி பண்ணுறோம், சிம்பிள். திரும்பவும் இப்போ ஸ்லோ மோஷனில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் நாக்கு, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இங்கே மாட்டுது பாருங்கள், நம்மளே ஒரு நாக்கை உருவாக்கிக்கிறோம். இப்போ இதை இப்படி கொண்டு போய் இப்படி எடுக்கும்போது, இதை இப்படி கொண்டு போய் இப்படி வரும்போது, இப்படி இயற்கையை ஏமாற்றும் போது அந்த மூளை அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகி ட்ரைனிங் ஆகி, இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா என்னென்ன மாதிரி சிக்கல்கள் பிரச்சனை வரும்போது எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னு மூளைக்கு நம்ம பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறோம். நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, யானை, மற்ற மிருகங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம், ஒரு பேட்டர்னை அது மூளையில் பதிய வைக்கிறோன்னு, மூளைக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மூளைக்கு நம்ம ஒரு பேட்டர்னை இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுதாங்க இந்த ரெண்டு விஷயம். இந்த லாக் இது ரெண்டாவது விஷயம். மூணாவது ரிவர்சல் லாக். ரிவர்சல் லாக்குக்கு இப்போ நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். லாக் லாக் லாக். இப்போ ரெண்டு லாக் போட்டிருக்கேன், ஆனாலும் கையை இப்படி எடுத்தோன்னா வர முடியுது. ஒரு லாக், இன்னொரு லாக் டச்சு, அப்புறம் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணோன்னா ரெண்டு லாக்கும் ஒன்று நியூட்ரல் பண்ணி. இதை பற்றி நான் அடுத்த இதில் நான் ஸ்லோ மோஷனில் செஞ்சு தரேன். இதே பண்ணிகிட்டே இருந்தோன்னா நிறைய இது வரும். இப்போது நம்ம போன வீடியோவில் சொன்ன அந்த டெக்னிக், இந்த கிளாஸில் இப்போ நம்ம இதில் இப்படி தண்ணியை ஊற்றுறோம். உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த கிளாஸில் உள்ள தண்ணியை நம்ம இப்படி வச்சுருக்கும் போது இது கீழே விழாது,
கீழே தண்ணி கொட்டாது. ஆனால் இதே நம்ம தலைகீழாக திருப்பினோன்னா தண்ணி கொட்டும். அப்படி கொட்ட முடியாமல் பண்ண முடியுமா? பண்ண முடியும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அதையும் நான் செஞ்சு காமிச்சிட்டு உங்களுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்த சொல்கிறேன். வீடியோவை முழுக்க பாருங்கள். செய்கிறத மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை கட் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. முழுக்க வீடியோ பாருங்கள். இப்போது இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது. ஓகேவா? இதை நான் இப்படி மூடி இருக்கிறேன். இப்போது இந்த கிளாஸை நான் திருப்ப போகிறேன். இப்போ இந்த கிளாஸை நான் திருப்ப போகிறேன். இப்போ இந்த கிளாஸ் திரும்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த கிளாஸ் திரும்பிடுச்சு. இப்போ நான் இதை விட்டேன்னா இந்த கிளாஸில் உள்ள தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. இந்த கிளாஸில் உள்ள தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. இப்போ இதை நான் தான் செய்ய முடியுன்றது இல்லை, நீங்கள் கூட செய்யலாம். இது எப்படி செஞ்சோம்? கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. திரும்ப ஒரு முறை செய்கிறேன். இதை மூடிக்கிங்க. இப்போ இதை நான் இப்படி திருப்புறேன். திருப்பிட்டு நம்ம விட்டுட்டோம்னா இந்த கிளாஸில் உள்ள தண்ணி கீழே கொட்டாது. சரி, இப்போ புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குங்க. இது இப்படி கீழே கொட்டணும்னா இது தண்ணி கொட்டணும். இப்படி கொட்டணும் இல்லையா? இது ஏன் கொட்டலை? இது சாதாரண ஒரு பேப்பர், சும்மா ஒரு அட்டை, ஒரு சாதாரண அட்டை. இது பாருங்கள், இது சாதாரண அட்டை. இந்த அட்டை இவ்வளோ பெரிய தண்ணியோட ஃபோர்ஸை எப்படிங்க இது பண்ணுது? இப்போ நம்ம ரிவர்சல் லாக்கு வருவோம். இதுதான் முக்கியமான பாட்டு, இன்னைக்கு வீடியோனுடைய முக்கியமான பகுதி. இதை பார்த்துங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக நம்ம செஞ்சு கொடுத்தோம்? இப்போ இந்த தண்ணி இதை திருப்பும் போது இந்த தண்ணி கீழே கொட்டுறதுக்கான அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு அழுத்தம், இந்த அட்டை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற ஃபோர்ஸ் இதை தடுக்குது. வெளியில் இருக்கிற காற்று இதுக்குள்ளே போக முயற்சி பண்ணுது, உள்ளே இருக்கிற காற்று இந்த தண்ணியை கீழே தள்ளுது. ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று ஈக்குவல் பண்ணுறனால இது அப்படியே ஸ்டிஃபாக இந்த இடத்துல நிற்குது. இயற்கையில் பூமியிலேருந்து, சூரிய குடும்பத்திலேருந்து, நட்சத்திரங்கள்லேருந்து, பிரபஞ்சம் முழுக்க இந்த பேலன்ஸோட ஒரு ஃபோர்ஸ், அதுக்கு ஒரு எதிர் ஃபோர்ஸ், ரெண்டும் பேலன்ஸாக ஈக்குவல் பண்ணுறனால தான் எந்த விஷயமே அந்தரத்தில் கீழே விழாமல் அதனோட வழியில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ நியூட்டனின் தேர்ட் லா நீங்கள் படிச்சிருப்பீங்க. பசங்க மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். என்னது அது? ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஒவ்வொரு விசைக்கும், ஒவ்வொரு அழுத்தத்திற்கும், ஒவ்வொரு சக்திக்கும் எதிர் சக்தி ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. இப்போ இந்த தண்ணி கொட்டாமல் இருக்கிறதுக்கு காற்று அந்த அட்டையை தள்ளிச்சு இல்லையா, அதை உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? பார்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இயற்கையின் வேலைகள், பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு இருக்கு. இரவுனா பகல், ஆணுன்னா பெண், பாசிட்டிவ்னா நெகட்டிவ், கரண்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ், காந்தத்தில் நார்த் போல் சவுத் போல், இந்த மாதிரி ஆண் பெண், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இரட்டையாக இயற்கை எல்லாத்தையும் படைச்சிருக்கு. அப்போது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு தீர்வு, ஒரு கஷ்டம்னு வந்தால் ஒரு சந்தோஷம், அது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபோர்ஸை நம்ம தேடுறது தான் நமக்கு முக்கியம். அப்போ சில சமயத்தில் பிரச்சனையே இருக்காது, ஆனால் நம்ம பிரச்சனைன்னு நினச்சிக்குவோம். அந்த சமயத்தில் நம்ம எப்படி அமைதியாக இருக்கிறது எப்படி? அதுவே தானாக விலகிடும். ரெண்டாவது, பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பிரச்சனைன்னு நம்ப வச்சு அதுக்கு தீர்வு சொல்றதன் மூலமா நம்மளை லாக் போட்டுக்கிற மாதிரி பண்றது. அப்போ அதுல இருந்து இயற்கை கிட்ட ஏமாத்தி நம்ம தப்பிக்கிறது எப்படி? மூன்றாவது, உண்மையிலேயே ஒரு பிரச்சனை, இதை தலைகீழா திருப்பினாதான் அந்த பிரச்சனை தீரும். இது உண்மையான பிரச்சனை, இயற்கை ஏமாத்துற பிரச்சனை கிடையாது. அப்போ இயற்கையில் உள்ள அந்த ஃபோர்ஸ், எவ்ரி சக்திக்கும் ஒரு எதிர் சக்தி இருக்கும் அப்படின்ற டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி? இந்த 3 விஷயம் தாங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் நல்லா தெளிவாக ஏற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி ஈஸியாகிடும். இப்போ உலகத்தில் நடக்க முடியாத விஷயம்ன்றது எதுவும் இல்லை, அதை முக்கியமாக நம்பிக்கிங்க. அப்புறம் இயற்கை நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி கொடுக்குற 3 விதங்கள், அது வரைக்கும் இப்போ நம்ம பாடம் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சரண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக்கி அதில் சரண்டர் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு. இப்போ நமக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது சார். இப்போ ஒன்று எப்போ சார் முடிக்கிறது அப்படின்னு. நம்ம இந்த பிரபஞ்ச தொடரினுடைய நோக்கமே என்னன்னா, உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும், தேவைகளையும், பிரார்த்தனைகளையும் சுருக்கி
ஒரு புள்ளியாக்கி அந்த ஒரு புள்ளியை நீங்கள் நினைச்சாலே அத்தனையும் உங்களுக்கு மூளையில் பதிவாகிற மாதிரியான டெக்னிக் தான் நம்பர் கோடிங் டெக்னிக். ஆங்கிலத்தெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பேர் நான் வச்சுருக்கேன். பிரெயின் பேட்டர்னிங், நம்பர் கோடிங் டெக்னிக் ஃபார் பிரெயின் பேட்டர்னிங். உங்கள் பிரெயினை பேட்டர்ன் பண்ணுறோங்க, பிரெயினை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கற்றுக் கொடுக்குறோங்க எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், எப்படி ஒரு வெற்றியை அடையணும்னு சில விஷயத்தை அது கற்றுக் கொடுத்தோன்னா அது எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கான விஷயங்களுக்கு அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்குது, எப்படி பயன்படுத்துது, அடுத்த வீடியோவில் உங்களை நான் அதை சந்திக்கும் போது அதை பற்றி சொல்கிறேன். இப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் அதை நான் சொல்லிடுறேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த பின்னாடியும் உள்ள அந்த அரை மணி நேரம் ரொம்ப 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 குரூஷியலானது ஒவ்வொரு நாளைக்கும். இன்றைய நாள் முடிஞ்ச உடனே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் அவர் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ், அதே மாதிரி காலையில் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்தவுடனே ஒரு 10 மினிட்ஸ், விலை மதிப்பில்லாத நேரங்கள் அது. அந்த அரை மணி நேரம், அந்த 10 நிமிஷம், இந்த அரை மணி நேரத்துலையும் 10 நிமிஷத்துலையும் நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் இந்த ப்ரேயர் தான். நாளைய பொழுது, இன்றைய பொழுது இதோட முடிந்து விட்டது, இதற்கு நன்றி. நாளைய பொழுது எனக்கு வெற்றிகளை தேடித்தரும், என்னுடைய இலக்கை நோக்கி நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை தேடி வரும்ன்ற மாதிரி சிந்தனைகளை பெருக்கி அதை பற்றின சிந்தனையோடு நீங்கள் தூங்க போனோம். இது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எப்படிலாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒன்று கூட யோசிக்காதீங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைய பொழுது எனக்கு ஒரு விடியலை கொடுக்க போகுது, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு உங்கள் மைண்டுக்கு திரும்ப சொல்லிட்டு தூங்க போங்க. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இன்று இரவுக்குள்ள, சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள, இல்லை நான் தூங்க போகிறதுக்குள்ள எனக்கு என்னுடைய இலக்கை நோக்கி 1 இன்ச்சாவது நான் நகருவேன், இல்லை அதை அடைஞ்சே தருவேன், ஏதோ ஒரு மிராக்கிள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத திரும்ப உங்கள் மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. மறுநாள் நடக்கலாம், அதுக்கு மறுநாள் நடக்கலாம், ஒரு வாரத்தில் நடக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய மூளை கண்டிஷன் எனக்கு தெரியாது, எப்படி இருக்குது, எவ்வளோ கரைகள் இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு 10 எபிசோடு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கும் போது நான் தெளிவாக கேரண்டியாக சொல்லுவேன், அவங்க அத்தனை பேருக்கும் நடக்கும்னு. நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து என்னோட எபிசோடுங்களை பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். AJH.